ஒரு கட்சி தலைவரை பார்க்க வராங்க, அதுல வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடைபெறுகின்றது, அதுக்கு அரசு வேலை எப்படி ஏத்துக்க முடியும்? கருணை அடிப்படைன்றது யாரோட கருணை, யார் யாருக்கு கருணை? இந்த ரெண்டு கேள்வி. ஒண்ணு அரசாங்கத்துடைய கருணை, அது நமக்கு தெளிவா தெரியும். யார் யாருக்கு கருணை காட்டும்? அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு கருணை காமிக்கலாம். அப்ப இதுக்கு முடிவுதான் என்ன? பை எலெக்ஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறைய குழப்பங்கள் இருக்குது. விக்ரம் ஸ்டேவ் வந்து வக்கேட் பண்ணுவாங்களா? ஒருவேளை அந்த எலெக்ஷன் பெட்டிஷனுடைய முடிவு 2031 வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, எம்எல்ஏவே கிடையாதா? அதிமுக சிதறுண்டு போய் கொண்டிருக்கின்றது. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமானே தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, அந்த கஷ்டம்லாம் வந்து திமுக தலைவர்கள் தான் கஷ்டப்படலாம். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம வந்து பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் சேர்ந்துக்கலாம். தம்பி, பாஜக அப்படி ஒன்றும் ஒரு கெட்ட கட்சியெல்லாம் இல்லை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். ஆமா சார். நட்பு வேற, அரசியல் அப்படின்றது வேற. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பஞ்சுக்கெல்லாம் பஞ்ச், த டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், இப்போ திடீர்னு நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கேள்விப்பட முடியுது சார். என்ன அப்படின்னா, அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு சார். இது வந்து ரெண்டு தரப்பா பாக்குறாங்க. தற்காலிக அது தெரியாதா? அப்படின்னா சார், அது நிரந்தரம் கிடையாது. கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்ட்டு தற்காலிகமாக கொடுக்கணும்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்மனன்ட் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அதாவது இது வந்து கருணை அடிப்படையில் பாவம் விஜய் பார்க்க வந்தவங்களுக்கு இறந்துட்டாங்களே அப்படின்னு கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் கேள்வி அனுப்புறாங்க அப்படின்னா, இன போராட்ட தியாகியா இல்லை சொசைட்டியில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்களா, இவங்களுக்கு எப்படி அரசு பணியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கரெக்ட். ஆட்சியில் இருக்கவர்கள் வந்து கருணை அடிப்படையில் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம், அதுக்குன்னு வந்து சட்டத்திட்டங்கள் வரையறைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மறுபடியும் நம்ம வந்து மன்னராட்சிக்கு வந்துட்டோம் தான் தோணுது. மன்னர் இஷ்டப்பட்டா யாருக்கு ஒன்றா இந்த அப்படி 1000 பொற்காசுகள் யாராவது கேட்டாங்களா? ஏங்க, உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு, அது பர்சனலான விஷயம், அதுக்கு எதுக்கு 1000 அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா அது மன்னர் ஆட்சி. அவர் யாருக்கு வந்து எதை கொடுப்பது அப்படின்னு அவர் தான் முடிவு செய்வார். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது மக்களாட்சின்னு சொல்லினுக்கிறோம், ஆனால் அது என்னவோ மக்களாட்சி மாதிரி நமக்கு தெரியல. அதை நாம் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இதுக்குன்னு வந்து ஒரு கிளியர் கட் கைட்லைன்ஸ் இல்லை அப்படின்னும் போது அப்போ இது ஒரு குழப்பம் வரதான் செய்யும். எப்படி வந்து இந்த கட்சி கூட்டத்துக்கெல்லாம் எஸ்ஓபி வேணும் அப்படின்னாங்களோ அந்த மாதிரி இப்போ இனிமேல் இதுக்கும் ஒரு எஸ்ஓபி வேணும். எஸ்ஓபி அப்படின்றது வந்து வந்த நாள்லேருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியுமே தவிர அந்த எஸ்ஓபியை வச்சு இவங்களுக்கு அதை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னும் சொல்ல முடியாது. பொதுவில் பார்க்கும்போது ஒரு கட்சி தலைவரை பார்க்க வராங்க, அதில் வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடைபெறுகின்றது, அதுக்கு அரசு வேலை. இதை எப்படி ஏற்றுக்க முடியுன்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். பதில் என்கிட்ட இல்லை, மக்கள் தான் சொல்லணும். பட் கருணை அடிப்படையில்ன்ற ஒரு விஷயத்தில் நம்ம கொடுக்க முன் வர்றது அது சரியான விஷயம். அதாங்க, கருணை அடிப்படைன்றது யாரோட கருணை, யார் யாருக்கு கருணை? இந்த ரெண்டு கேள்வி இருக்கு. ஒன்று அரசாங்கத்துடைய கருணை, அது நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்க தான் கருணை அடிப்படையில் கொடுக்க முடியும். யார் யாருக்கு கருணை காட்டுவது அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது யார் யாருக்கு கருணை காட்டுவது அப்படின்றதுக்கு ஒரு வரையறை இல்லை அப்படின்னும் போது அப்போ யாருக்கு ஒன்றா கருணை காமிக்கலாம்? அப்போது இதுக்கு எங்கே தான் ஒரு முடிவு சொல்லுங்கள்? அப்போ ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு கருணை காமிக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு விபத்து அப்படின்னு சொன்னால் நம்ம கட்சிக்காரன் தான் ஓகே ரைட்டு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எந்த கட்சி ஒன்றா செஞ்சுட்டு போகலாம். அப்போ இதுக்கு முடிவு தான் என்ன? சரி, அட்லீஸ்ட் இப்போவாது மணி கட்டுவாங்கன்னு பார்க்கலாம். புரியுது. அதே மாதிரி வந்து நினைவு சின்னம் கரூரில் வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். அது எதுக்கு முன்னுதாரணமாக காட்டப்படும்? அதாவது இது நிச்சயமாக வந்து சர்ச்சைக்குரிய விஷயம். இது இந்த மாதிரி யாரும் சதி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போது இந்த வன்னியர் சங்கம் போராட்டம் அப்போ வந்து நினைவு சின்னம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ கூட வந்து யாரும் சதின்னு சொல்லலை. புரியுதுங்களா? இப்போ வந்து சதின்னு சொல்லும்போது மேட்ரு வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. அப்படி இருக்கச்ச வந்து அதை சதி அப்படின்னு சொல்கிறது சரியா? அது ஒரு கேள்வி. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு நிச்சயமாக கேட்குறாங்க திமுகவில். அது நியாயமான கேள்வி தான். இது சதி அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டு ஒரு நினைவு சின்னம் வேற அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நியாயமாக இந்த விசாரணை நடைபெறாது அப்படின்னு திமுக தரப்பில் கேட்க தானே செய்வாங்க. அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்?
முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா என்ன ஏது அங்கே இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் படி பார்ப்போம். அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் இதை பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடியே சதி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இவங்களே தீர்ப்பெழுத்திட்டாங்கன்னா அப்போ நிச்சயமாக வந்து திமுக அது கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். புரியுது சார். அதுக்கு அதே மாதிரி வந்து கரூரில் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் கொடுத்துட்டு பல விஷயங்களை பேசியிருந்தார். முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து ஓடுன்ற மாதிரி பேசியிருக்காரு சார். எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் சினிமா பாணியிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் அவர் மேலே. நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி எதற்கான நிகழ்ச்சி? அந்த அரசாணை வழங்குதல் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சி தான். அதாவது யாரு அங்கே தன்னுடைய சொந்தங்களை இழந்தவர்களுக்கு இல்லையா, குடும்பத்தில் மகனோ மகளோ இல்லை வந்து அண்ணனோ தம்பியோ அப்படி யாரோ அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தவர்களுக்கு அரசு உதவி வேலை கொடுக்கின்ற தற்காலிக அரசு வேலை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்போது அந்த நிகழ்வுன்னும் போது என்னதான் வந்து ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அங்கே வரவங்களுக்கு அந்த நம்ம வயசான அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கோ அப்படின்னு சொன்னாலே காலத்துக்கும் நம்ம மனசில் அது இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா அம்மா இல்லையே அப்பா இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, எத்தனை வருஷம் ஆனாலும். இங்கே வந்து பெரும்பாலும் சின்ன குழந்தைகள் சிறுவர்கள் அந்த மாதிரி இல்லையா. அப்போது 6 மாதத்துக்குள்ளே அப்படிங்கும்போது அந்த அந்த வடு ரணம் வலி அப்படின்றது அப்படியே தானே இருக்கும். அப்போ அவங்க குடும்பத்துக்கு ஆதரவான விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் முதலமைச்சரை மட்டும் குறை சொல்ல முடியாது. அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம், விசிலு, கைத்தட்டல், எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், என்ன மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு கூட்டம் அங்கே. அப்புறம் நீங்கள் முதலமைச்சரை மட்டும் நீங்கள் குறை சொல்லி நிற்கிறீங்க. இதில் வந்தவங்க கிட்டலாம் பேட்டியெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி விடுங்க, தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் பாடிந்தார், எங்கேயா இருக்க நீ அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு. ரெண்டாவது அங்கே வந்தவங்கலாம் அவங்களுடைய ரசிகர்கள்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தானே இன்றைக்கி வந்து டைலாகு சீன்லாம் வைக்கிறாங்க சினிமாவில். அந்த மாதிரியே ரசிகர்களுக்கு அவர் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணியிருக்காரு. நடக்கின்ற நிகழ்வு என்ன, அதில் எப்படி இருக்கணும், நீங்கள் கருப்பு உடை போட்டுட்டு வந்துட்டால் மட்டும் அது வந்து சோகத்தை துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறேன்றது ஆயிடாது விக்ரம். மனசளவில் அவங்களுடைய சோகத்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் வலியுடன் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதான் திமுகவில் கரெக்டாக கேட்டாங்க, அப்படியா மலேசியாவில் போயிட்டு ஆடியோ ரிலீஸில் டான்ஸ் ஆடும்போது வலியோட தான் ஆடினீங்களான்னு கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தானே. அண்டு அவங்க ரசிகர்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவரை பார்த்தா போதும்னு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அவர் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்கார். மற்றபடி இது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஸ்பீச் கிடையாது. இதில் மக்களுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், லஞ்சம் கொடுக்காதீங்கோ, என் பேரை சொல்லுங்கோ அப்படின்னு. பார்க்க தானே போகிறோம். எங்கள் ஊர்லாம் போய் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா போய் அவரே வர சொல்லுன்ட்டுருவாங்க சார். இல்லை, 1 வருஷம் என்ன 2 வருஷம் கூட டைம் கொடுப்போம். ஏன்னா 29 தான் பாராளுமன்ற தேர்தலே வரப்போகுது. ஸோ 2 வருஷம் கூட டைம் கொடுப்போம். லஞ்சத்தை ஒழித்து விட்டார்கள் அப்படின்னு பார்ப்போமே. ஏன்னா லஞ்சத்தை உடனே ஒழிக்க முடியாது, தாராளமாக டைம் கொடுப்போம். என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமே. அந்த மேடை ஸ்பீச்சில் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மறைஞ்சிக்கிறாரு, ஓடி போய் மறைஞ்சிட்டாரு, அயவாவில் வந்து ஃபாரின் போயிட்டாரு, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும்போது இப்போ திமுகவும் அந்த நிலைமையில தான் சார் இருக்குது. அப்போது அன்றைக்கு இதே குற்றச்சாட்டை தான் திமுகவில் வச்சாங்க. சம்பவம் நடந்த உடனே இவர் கிளம்பி ஓடிட்டாரு அப்படின்னு அதையும் சொன்னார். ஓடிட்டார் ஒளிஞ்சிட்டார்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா கரெக்டு. நான் ஓடவில்லை ஒழியவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா வேணாமா? அதை சொல்லலைல்ல. நான் ஓடிட்டேன்னு சொன்னாங்க, இப்போ அவங்களும் ஓடிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி அதை தானே பண்ணினுக்கிறீங்க. நியூட்ரலாக பார்க்குறவருக்கு என்ன தெரியுது? உங்களை அன்றைக்கி அவங்க குறை சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் அவங்கள குறை சொல்கிறீங்க. அப்போ மாற்றி மாற்றி குறை தான் சொல்லினுக்கிறீங்களே தவிர மாற்றம் வந்ததா தெரியலையே. நாங்கள் அவங்கள திட்டுறது, அவங்க எங்களை திட்டுறது எல்லாம் ஜகஜந்தான் அப்படின்ற மாதிரில இருக்குது. என்ன வேற மாறிடுச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் ஓடவில்லை ஒடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட், அப்போ அவங்களுடைய பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் ஓடவில்லை ஒடியவில்லை அவர் ஒரு பதில் கொடுத்தாருன்னா முடிச்சு போச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு சொல்லிப்பாங்க, 2 பேரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துப்பாங்க. அவங்க ஃபாலோயர்ஸு அதை பார்த்து கை தட்டுவாங்க.
நாம தான் விளக்கண்ண மாதிரி பேரு பார்த்துட்டு இருக்கணும். வேற என்ன பண்றது? ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த பை எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து இப்போ கோர்ட் வந்து தடை விதிச்சிட்டாங்களே சார், என்ன நடக்குது சார் இப்போ அதில்? அதாவது இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறீங்க, நான் 2வது இடத்துக்கு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு இவர் அப்பாவோ வெர்சஸ் இன்பதுரை அவர்கள் கேஸில் அது எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இனிமே அதை வந்து என்ன பண்ணுறது, சரியா? அவர் வந்து ஜெயிச்சது செல்லாது அப்படின்ட்டாங்க. இப்போ அப்பாவை தானே ஏங்க, அதுக்கப்புறமா அவர் ஜெயிச்சு வந்து தடவை இதுவும் போயிட்டாரு. அப்போது நீங்கள் ஒரு இப்போ நீ தான் ஜெயிச்சிட்டீங்க, நான் ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறேன், அதிசயமாக ஒரு 6 மாதத்தில் தீர்ப்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிச்சது செல்லாது, நீங்கள் ஏதோ முறைகேடு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நான் எம்எல்ஏ ஆகிடுவேன். ஆமாம். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் பை எலெக்ஷன் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்தில் பை எலெக்ஷனில் வந்து ஏதோ நம்ம கேமராமேன் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு வச்சுப்போம். 1 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஆமாம் விக்ரம் ஜெயிச்சது செல்லாது, இவர் பஞ்ச் அருண் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவரும் எம்எல்ஏ நானும் எம்எல்ஏவா? அதனால தான் இந்த மாதிரி எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் பை எலெக்ஷன் நடத்த வேண்டாம் அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து, ஏன்னா இப்போ வந்து அதை பெரம்பூர், திருச்சி ஈஸ்ட் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சதை எதிர்த்து எலெக்ஷன் பெட்டிஷன் போயிருக்காங்க. 5 தொகுதிக்கு போயிருக்காங்க சார் மொத்தமாக எல்லாமே. அதான். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பை எலெக்ஷனை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது விக்ரம், பார்க்க தானே போகிறீங்க. இந்த ஸ்டேவ் வந்து வக்கேட் பண்ணுவாங்களா இல்லைன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் அந்த அப்பாவு வெர்சஸ் இன்பதுரை எத்தனை வருஷம் ஆச்சு. இதில் இன்னொரு சிக்கல் நான் சொல்லவா? லெட்டஸே இந்த தேர்தலை நிறுத்திடுறாங்கன்னு வச்சுப்பாங்க, எலெக்ஷன் பெட்டிஷன் முடிஞ்ச பிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த எலெக்ஷன் பெட்டிஷனுடைய முடிவு 2031 வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, எம்எல்ஏவே கிடையாதா? அப்போ பொது தேர்தல் வந்தே ஆகணும் 31ல். அப்போ அது நடத்தலாம். ஏன்னா அது பொது தேர்தல் ஆகி வருகின்றது. ஏன்னா அதில் வந்து உனக்கு பதிலாக நான் அப்படின்னு ரெஸ்டோர் பண்ணாலுமே அந்த சட்டமன்றத்துடைய இது முடிந்து விட்டது, அதனால அதை பண்ண முடியாது. பட் இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது விக்ரம். தானே போறீங்க. அப்ப ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இடைத்தேர்தல் வைக்கலாம், அந்த ஊருக்கு எம்எல்ஏவே கிடையாது என்ன பாவம்? ஆமா, ராஜினாமா பண்ணிட்டாங்க, எம்எல்ஏ கிடையாது. இப்போ எம்எல்ஏ இல்லைன்னா என்ன ஆகிட போகுது உனக்கு? எம்எல்ஏ இருந்து மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம ஜனங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க நிறைய பேருக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அப்புறம் அவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த தொகுதிக்கு அரசாங்கம் ஏதாவது செய்யணும். அது எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர், அமைச்சர்கள் அப்படின்றவங்க ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும். அதனால எந்த ஒரு திட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஊர் எம்எல்ஏ நம்ம கட்சியா எதிர்கட்சி அப்படின்லாம் பார்த்து செய்யக்கூடாது. ஏங்க கவர்னர் ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்னால் 234 தொகுதிக்குமே எம்எல்ஏ கிடையாது, ஆட்சி நடக்காமையா போயிடுச்சு. கடைசியாக பிசி அலெக்சாண்டர் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தை உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் வேலையெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சுது. இப்போ இவர் சொல்லியிருக்காரு லஞ்சம் கொடுக்காதீங்க, கேட்டால் ஏன் பேரை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வந்து முதலமைச்சர் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, கட்சித் தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லலை, வெறும் கவர்னர் ஆட்சி. எனக்கு நேரடியான எங்கள் அப்பாவுடைய அந்த பென்ஷன் இது வந்து டிலே ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து கவர்னர் அலுவலகத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தார். இம்மிடியட்டாக வேலை நடந்தது தெரியுமா? அப்படியே அறக்க பறக்க கட்ட 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 கட்டன்னு வேலையை முடிச்சு வீட்டில் நேராக கொண்டு வந்து கொடுத்துட்டு, சார் நீங்கள் ஒரு பதில் எழுதிருங்க சார், வந்துடுச்சின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலை நடந்தது. இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து பாஜக மறைமுகமாக கவர்னர் ஜனாதிபதி ஆட்சி மூலம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்லாம் முட்டு குத்துனுக்கிறாங்களே. எதுக்குன்னா அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் தான் இங்கே வந்து ஆட்சி செலுத்துகின்றார் அப்படின்னு ஒரு 6 மாதம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்கள்லாம் வந்து ஏதோ அந்த ஒரு நாள் முதல்வன் ஆட்சியில் வந்தது பாருங்க, அந்த மாதிரி ஆஹா இதுவே நல்லா இருக்குதே, பேசாமல் இப்படியே கண்டினியூ ஆட்டமே அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் இங்கே இருக்க நிறைய பேர் வந்து கவர்னர் ஆட்சி கூடாதுன்னு சொல்றது. புரியுதுங்களா உங்களுக்கு?
சரி சார். அதே மாதிரி இப்போ கரூரில் இன்னொரு சம்பவம் புதுசாக வெடிக்குதே சார். அந்த கோயில் நிலங்களை வந்து எல்லாம் பட்டா போட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருதே சார். இது 1960 சம்திங் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை சார்? அதாவது அந்த அரசு ஆணையில் பார்த்தீங்கன்னா தவறுதலாக தனிநபர்கள் பெயரில் இருந்த நிலமும் சேர்க்கப்பட்டது. அதை வந்து பட்டா போட இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது அது கோவில் நிலங்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஏன்னா கோவில் நிலம் அப்படின்றது இப்போ இருக்கவங்க கிளைமன்ஸு இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாக்கள் கொடுத்தது. இங்கே இருக்க யாரும் கொடுக்கல. அதே மாதிரி தான் அங்கே வந்து ஏதோ கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு போயிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கோயில் நிலத்தை இப்போது இதுக்கு வந்து ஃபயர் விட்டுருந்தவங்கலாம் இன்றைக்கி தாவேக ஆட்சிக்காக ஆஹா ஓஹம் சொல்லியிருந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. திமுக கூட இந்த மாதிரி செய்யலை, தாவேகா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு விஜயபாஸ்கர் அவர்கள் கூட ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் போல மேடையிலேயே. ஆனால் அந்த அரசாணை 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இவர் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரசாணை வெளியிட்டதாக தான் எனக்கு ஞாபகம். ஏன்னா அந்த டேட் வந்து 9/6 இல்லையே, அது வேற குழப்பம், அது பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த கோரிக்கைக்கு அப்புறம் அது கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. அந்த டேட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ இது யாரோட நிலத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறது? இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் வந்து ஒரு கால பூஜை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க? அறநிலைத்துறையில் என்ன வருமானம் வருது, அதை எதுக்காக செலவு பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. கோயிலில் எதுக்கு நம்ம உண்டியில் காசு போடுறோம்? கோயிலுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்றது தானே. ஓகே, இந்த கோயில் பெரிய கோயில், நிறைய வருமானம் வருதுன்னா அப்போ இந்த வருமானத்தை வச்சு மற்ற கோயிலை பண்ணணும்ல. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில் வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாட்டுக்கு இந்த நிலம் கோயில் நிலமாக இருக்கும் பட்சத்தில் அதை கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபயர் விட்டுருந்தவங்களாம் இப்போ தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. இல்லை சார், என்ன பண்ணுறது? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும்போது 1967 ஒரு வருஷம் சொல்லி அந்த டைமில் வந்து கோயில் நிலங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டம் பிரகாரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். அப்படியா? சரி, அப்போ அந்த திட்டத்தை வச்சு இன்றைக்கும் குத்துருவீங்களா எல்லாத்தையும்? இது வந்து திருமா அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார். இந்த மாதிரி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, ரொம்ப நாள் இருக்கவங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். சரி விடுங்க, திருமா அவர்களுக்கு வந்து இந்த தாவேக ஆட்சியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பெருமைப்பட்டுக்கங்க. திமுக ஆட்சியில் இருந்தவரெல்லாம் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸு, டக்குன்னு எவ்வளோ காரியம்லாம் சாதிக்கிறார். சந்தோஷப்படுவீங்களா? அப்போ திருமா அவர்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறுகின்றன, திருமா அவர்கள் தான் நீங்கள் ஆட்சி செலுத்துகின்றான்னு சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்கள். சரி சார். சார் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி திருமாவளவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். என்னென்ன ஒரு பக்கம் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி தாவேக வந்து எனக்கு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுகலாம் இனி அரசு ஆட்சிக்கு வருமானதே கனவாகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை சொல்றாரு. அதிமுக சிதறண்டு போய் கொண்டிருக்கின்றது, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமானே தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, அந்த கஷ்டம்லாம் வந்து திமுக தலைவர்கள் தான் கஷ்டப்படணும். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம வந்து பாசக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கலாம். தம்பி, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படுறீங்க. அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம், அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒருவேளை நாளைக்கு வந்து அது நடக்காது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், பாஜகவே ஒரு 108 இடங்களில் ஜெயிக்குது, மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பவும் வந்து பிசிக்கு ஆதரவு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? என்ன சார், பாஜக தான் கொள்கை, பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாக ஜனாதிபதி ஆட்சின்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா அப்படின்னா, இங்கே 2 பேரும் வேற வேற. யாரு? திமுக, தாவேக. ஆனால் தேசிய அளவில் ஒன்று சேர வேண்டும். அப்போ மாநில அளவில் எதிரிகள், தேசிய அளவில் நண்பர்கள். அதே மாதிரி பாஜக கொஞ்சம் ரிவர்ஸ். தேசிய அளவில் எதிரிகள், மாநில அளவில் நண்பர்கள். எப்படி வச்சுக்கலாமே? அப்போ சொல்லலாம், தேசிய பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மாநில பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் அப்படி ஒன்று சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், இந்த பாருங்க, இங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படி இல்லையா, அதுவும் பாஜக தானே. சரி, இப்படி சொல்லலாம். மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, மக்கள் வந்து எங்களுக்கு அமைச்சர் வேணும், முதலமைச்சர் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் பாஜகவுக்கு வந்து நாம் ஒரு ஆதரவு கொடுக்கலாம். பாஜக அப்படி ஒன்றும் ஒரு ரொம்ப கெட்ட கட்சியெலாம் இல்லை.
ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். ஆமாம் சார். நட்பு வேற, அரசியல் அப்படின்றது வேற. அதனால அந்த நட்புக்காக நட்பு ரீதியில ஆதரவு கொடுக்குறோம் இப்படி சொல்லலாம்ல. இப்போ புரியுதா? அந்த முட்டு கொடுப்பதற்கு 300 வழிகள்னு புத்தகம் போட்டுக்கிறேன்னு சொன்னா யாரும் நம்பல. இப்ப தெரிஞ்சுக்கங்க, 3000 வழி சொல்லுவேன் நான் முட்டு கொடுக்கறதுக்காக. நல்லா இருக்குல்ல இது? இப்ப எதுக்கு அதை சொல்லலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா யார் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சோன்னா அவங்கெல்லாம் சொல்லலையே. யார் சார்? அண்ணன் ராகுல் காந்தி இருக்கார், முன்னாள் முதலமைச்சர் அவர் இருக்கார், மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் இருக்கார், இங்கே மாணிக்கம் தாகூர் அவர்கள் இருக்கார். அவங்கெல்லாம் சொல்லலையா? இல்லை அவங்க சொன்னதை இவர் வெளியில சொல்லலையா? அதையே வந்து இன்னொரு டவுட் வருது. அதையே வந்து எப்பவுமே நம்பர் 2 மட்டும்தான் இவர்கிட்ட பேசுறாங்க. மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. நான் நினைக்கிறேன் அவர் பார்த்துருப்பார். இங்க கூட மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தார். அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இல்லை சிஎம் பேசக்கூடாது, 2 நம்பர் 2 தான் பேசணும், அதுதான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பாரம்பரியம் போலகுது, அதனால நாமளும் அப்படின்ட்டு மோடி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அமித்ஷா கிட்ட. இல்லைப்பா அங்கே பாரம்பரியம் அந்த மாதிரி தான், அதனால நீங்களே வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வேற எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாச்சு சார். அந்த நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவுக்கு பேசியிருந்தாரு. அதாவது அமைச்சரவையில் நாங்கள் இடம் பெற்றிருப்போம், ஆனால் கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சார். அது என்ன சார்? என்ன சார் அவருடைய எய்ம் அப்புறம்? ஒன்று இருக்கு, ஆனால் அது இல்லை. தெரியும் சார். அதே தான். நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் இங்கே இல்லை. அங்கே நாங்கள் இல்லை, ஆனால் அங்கே இருக்கோம். புரியுதா? புரியுது. அதான் அது. இப்போ நான் சேர்ல உட்காந்துருக்கேன், ஆனால் நான் உட்காரல. அப்புறம் சார் வேற யாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுதா? அதான் புரியல. புரியல. நம்மளும் இப்படி தான் சொன்னோம். இந்த மாதிரி ஏதாவது சொன்னா, அதாவது நீ இந்த நோபல் பரிசு வாங்கின இலக்கியங்கள் அப்படின்னு படிச்சு பாருங்களேன், ஒன்றுமே புரியாது. இதுக்கெல்லாம் எப்படா நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு பல கதைகள் நம்மளை வந்து அப்படியே மொழி பிதுங்க வைக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம அண்ணன் உலகநாயகன் எடுத்துக்கா, அவரை ஏன் வந்து எல்லா அறிவுஜீவின்னு சொல்லி தெரியுறாங்க? பேசுறது ஒன்றும் புரியாது, புரியாம, அதாவது பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுறது புரியாதுன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தாரு, புரியாம பேசினா அறிஞர்கள் அப்படின்னு திருப்பி போட்டுட்டு புரியாம பேச ஆரம்பிச்சிட்டாரு. அத்தொட்டு நாமளும் இந்த மாதிரி புரியாம ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் பார்த்துட்டு டேய் இந்த பஞ்சுக்கு முதல்ல ஒரு நோபல் கொடுங்கடா அப்படின்னு சொன்னாலும் சொல்வாரு, தயவு செஞ்சு வேணா என்ன விட்டுருங்க, அப்புறம் ட்ரம்ப் சண்டைக்கு வந்துட போறாரு, இல்லை அது அண்ணனுக்கே கொடுத்துருங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வைகோ அவர்களுமே ஒரு படி முன்னேறி போய், அதாவது நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு அவங்களுடைய ஒரு எப்படி சொல்றது போர்வால் முன்னாடி நின்று வரக்கூடிய ஏவுகணைகளை தாங்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு சார். இதே தானே சார் திமுகவுக்கு சொல்லியிருந்தாரு? இல்லை, இதுக்கு நான் சினிமா பாணியில் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன படம்? அது மனிதனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படம் நடிச்சிருப்பார், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், மனிதன். அதில் அவருக்கு பந்தோபஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோ பாவம், அவருக்கு வந்து இருமல் அடிக்கடி வரும், அவருக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்லலை. ஆனால் இந்த போர்வாள் வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் தலைவரை பாதுகாக்கிறதுல முதல்ல நம்ம எஸ்கேப் ஆகிடுற போர்வாள் இது. இப்படிப்பட்ட போர்வாளை நம்பிங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுறது? ஆனால் இன்னைக்கு அவங்கள தான் பெருசாக நம்பிட்டு இருக்காங்க. திருமா அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வைகோ. ஏன் பார்க்கல? திருமா அவர்கள் அந்த பக்கம் இல்லை நீங்கள் அப்படின்னு இல்லைங்கன்ட்டு வைகோ அவர்களை இந்த பக்கம் நிற்க வச்சிங்கன்னு. அதாவது சரி விடுங்க, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ணன் அவர்களுடைய ராசி சம ராசி. ஆமாம், அதனால தான் பாருங்கள் பை எலெக்ஷன் வருதுன்னு நின்று போச்சு. அதுக்காக தான் வெயிட் பண்ணாரு, போச்சு, அதுவும் போச்சு. அதான் அதெல்லாம் மாற்ற முடியுமா? அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லலாம். அது அதுக்கும் உட்பட்டது தான். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே ஒரு அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ராசி நமக்கு இப்போவே தெரிஞ்சிடுச்சு, பார்க்க தானே போகிறோம். அதுதான் நான் சொன்னேன், இந்த தடை அப்படின்றதுல வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. பார்க்க தானே போகிறீங்க நீங்கள். இனிமேல் அடுத்து ராஜினாமா பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க யோசிப்பாங்க. அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் பீரியட் இருக்குது, இதுக்குள்ளே ஃபைல் பண்ணோன்னு. ஸோ அநேகமாக அது வரைக்கும் எந்த ராஜினாமாவும் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். பாருங்கள். ஓகே சார். சார் கடைசி அதே மாதிரி இப்போது நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வீதி லேடர்ஸ் பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறது சார். இவ்வளோ நாள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், ட்விட்டரில் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பொள்ளாச்சிலேயாவது அட்லீஸ்ட் வாயை திறப்பாரா பாலிடிக்ஸாக?
என்னங்க இது சிஎம்மா வாய் திறங்க அப்படின்னு கேட்குற மாதிரில இருக்குது நீங்கள் கேட்குறது. என்ன அவர் சைலண்டாக இருக்காருன்னு சொல்கிறீங்க? ஏன்னா எப்பமாவே வந்து வைலண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? அப்படிலாம் தேவை தென்றல் இல்லை, நான் வந்து சூறாவளின்ற மாதிரிலாம் சார் நான் இல்லைங்க. எந்தெந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல குரல் கொடுக்கணும். இப்போது நீங்கள் சினிமாவில் பஞ்சு டைலாக் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? படம் முழுக்க பஞ்சு டைலாக் வச்சுருந்தா அது காமெடி படம் ஆயிரும். நம்ம காமெடி ஹீரோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சு டைலாக் பேசுவாங்க. உடனே சந்தானம் சொல்லுவார், டேய் நிறுத்துறா போதுடா அவன் பஞ்சு அப்படின்வாரு. எப்போவாவது ஒரு தடவை பேசினா தான் அது பஞ்ச். நீங்கள் பேசிக்கினே இருந்தீங்கன்னா அது பஞ்சாக போயிடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல குரல் கொடுத்துன்னுக்கிறாரு. இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? இப்போ அந்த என்ஓசி விஷயத்தில் குரல் கொடுத்தாரு, அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை அவர் குரல் கொடுத்துன்னுக்கிறாரு. ஆனால் இந்த கோயில் நிலம் விஷயத்தில் குரல் கொடுத்தாரா? இல்லை சார், மேபி நாளைக்கு மேபி பொள்ளாச்சியில் பேசலாம். பார்ப்போம் என்ன கொடுக்குறார், எதுக்காக கொடுக்குறார் அப்படின்றத. கொடுக்கல அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டியதுதான். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் ஆயிரும். என்னங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க, இதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு பார்ப்போமே நாளைக்கு என்ன கேட்குறாருன்னு. ஓகே சார். சார், அற்புதமான கருத்தில் இளையபிரிடம் போனதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.